ஆட்களை கடத்தி பணம் பறிக்கும் கும்பலிடம் மாட்டிக்கொண்டார் மூதாட்டி. என்னை எதற்கப்பா கடத்தினீர்கள்? என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு தருகிறேன். என் மருமகளை நீங்கள் கடத்துங்கள். என் மருமகளை கடத்தி என் மகனிடம் பணம் கேட்டால் உங்களுக்கு 2% மீதத் தொகை எனக்கு என்று மூதாட்டி சொன்னார். ஒப்புக்கொண்டனர். மருமகளை கடத்தினர். கடத்தியவர்கள் மூதாட்டி சொன்னதைப் போலவே மகனிடம் பேசினர். நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதித்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுடைய பணம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். உங்கள் மனைவி உயிருடன் வேண்டும் என்றால் எங்களுக்கு 10 கோடி ரூபாய் தாருங்கள். நீங்கள் போலீஸுக்கு போனால் உங்கள் பிளாக் மணியை பற்றி நாங்கள் சொல்லிவிடுவோம். உங்கள் மனைவியின் உயிருக்கு நாங்கள் பொறுப்பல்ல. மூதாட்டி சொன்னது போலவே 10 கோடி ரூபாய் பணம் வந்தது. அவர்களுக்கு 2% கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? எனக்கு வயதாகி விட்டது என்று சொல்லி என் பையன் எனக்கு எதுவும் செய்வதில்லை. என் மருமகளுக்கும் மகளுக்கு மட்டுமே செய்கிறான். இனி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன். பணத்தை வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கைக்கு பிடித்தாற்போல் மூதாட்டி வாழ்ந்து வருகிறார். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.